வணக்கம் நண்பா. நாமளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டில் உமன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிஜோ மோல் தன்னோட ஹஸ்பண்டுக்கு வேற ஒருத்தரோட அஃபேர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஸோ இதில் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 முக்கியமான சீன்ஸ் இருக்குது. அதை பெருசாக நல்லா ரிவ்யூ பண்ண முடியுது. என்னை பார்க்கும்போது செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த 2 சீனுமே ரொம்ப அழகாக கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. லிஜோ மோலுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்குற சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க கார் எடுத்து ஓட்டுற ஒரு சம்பவம் இருக்குது. ரொம்ப அழகான சீன் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் தான் வரும். அது ரொம்ப அழகாக வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப இயல்பாக இருக்கிறது, லாஸ்ட்லேயே வரக்கூடிய சீன்ஸ், 2 பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி, அதாவது லிஜோமோலுக்கும் லாஸ்ட்லேயாக்கான கெமிஸ்ட்ரி, கடைசி கிளைமேக்ஸில் ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு படத்தை வந்துட்டு செதுக்கி இருந்தாங்க. படத்தில் வந்துட்டு குறை அப்படின்னா ஒரு சம்பவம் நடத்துறது, அதுக்கப்புறமேட்டு நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சுமாராக இருந்தது. இந்த நூடுல்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது. வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்கும். அது வச்சு நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் காமெடியாக எடுத்திருப்பாங்க. இது மாதிரி பல படங்கள் வந்துட்டு வந்துருக்குது. இதை தொடர்ந்து இந்த படத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கும்போது அடுத்தடுத்த காட்சிகள் ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்கணும். அந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபிளாட்டாக சர்ஃபேஸாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பர் படமாக வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான் இருந்தது. நீங்கள் இதை படம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி போச்சு? இதில் அப்லோட் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருக்கேன். நன்றி.